படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஜெயிலை காட்டானுங்க. நம்ம ராக்கு ஜெயிலில் தான் இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து 2 கார்ட்ஸ் வந்து நம்ம ராக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவரை பார்த்தோன்னே கைதிங்கெல்லாம் கொந்தளிக்கிறானுங்க. என்ன பண்ணி வச்சாருன்னு தெரில. அதுக்கப்புறம் நேராக ஒரு ஜெயிலர் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஜெயிலர் வந்து கேட்குறாரு, நல்லது கெட்டது எதனா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எதையுமே அவர் காது கொடுத்து கேட்கவே இல்லை. உனக்கு எதாவது கேட்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டவொடனே வெளியே போகிற வழி எங்கே அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜெயிலர் சரியான காண்டாகிடுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எதை பற்றி யோசிக்காமல் அவர் பாட்டுக்கு நேராக போகிறாரு. அங்கே ரொம்ப தூரம் ஓடியே போகிறாரு. போனோடனே அங்கே ஒரு கார் நின்றுருக்கு. அந்த கார் எடுத்துகிட்டு அதில் இருக்க நிறைய லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி அதுக்கு உடனே கிளம்புறாரு. வேகமாக கிளம்புறாரு. அங்கேருந்து நேராக போய் ஒரு ஆஃபீஸில் போய் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தனை கன் எடுத்து நெத்தி பொட்டிலே போட்டு தட்டாரு. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிட்டு அடுத்த சீன் காட்டுறாங்க. இங்கே ஒரு ஆள் யாருன்னே தெரில, கொஞ்சம் வேஜா பாய் மாதிரி பீடி அடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஆள்கிட்ட ட்ரக்கை வாங்கிட்டு அவன் காரில் உட்காந்து போய் ட்ரக்கு யூஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டைலாக போத மயக்கத்தில் நம்ம தலைவர் வந்து சேராரு. இப்படி யாருன்னு பார்த்தா இந்த கேஸ் ஆஃபீஸர் இவர் தான். நம்ம ராக்கு சுட்டு கொண்ட அந்த ஆளோட கேஸை விசாரிக்க போகிறது இவர் தான். இவரும் அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸர் வெல்கம் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கேஸை பார்க்க போகிறாங்க போல். அந்த மேடம்க்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இவர் வந்து எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்ற மாதிரி. இந்த கேஸ் எப்படி உங்களுக்கு வந்தது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை எனக்கு தெரில, நீ தான் இந்த கேஸை பார்த்தவங்க அப்படின்ற மாதிரி என்னை அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க, வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிச்சுட்டு அதை பற்றி எதுவும் பேசலை. அப்புறம் அங்கேருந்து கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. அங்கே ஒரு தொப்பி போட்டுட்டு யார் கூடயும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். நம்ம ராக்கு நேராக அந்த இடத்துக்கு போகிறாரு. அவங்ககிட்ட ஏதோ இன்ஃபர்மேஷன் கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு அவன் இல்லை நீ கொடுக்குற காசு பத்தாது அப்படின்ற மாதிரி ஏதோ ஓவராக பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவன் அடியால் கூப்பிட்டு இவன் வெளியே தோறது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ராக்குக்கிட்ட இப்போ அந்த டேட்டோ பார்த்தோன்னே அவன் பயந்துட்டு ஓடிடலாம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம ராக்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்றான். அந்த லிஸ்ட்டை வச்சு என்ன அப்படின்னு சொல்லி ஏதோ பார்த்துட்டு இருக்காரு. ஒருத்தரோட அட்ரஸாக இருக்கிறதுல. அதுக்கப்புறம் கேஸ் ஆஃபீஸர் காட்டுறாங்க. இந்த கேஸ் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ க்ளூ கிடச்சிருக்கும் போல். அதுக்கப்புறம் அங்கேருந்து கட் பண்ணி இன்னொரு சீனை காட்டுறாங்க. இவர் யாருன்னு பார்த்தோன்னா ப்ரொஃபஷனல் கில்லரு. ₹1 வாங்கிட்டு கொலை பண்ணக்கூடிய ஒரு ஆள். எதையும் சேலஞ்சிங்கான விஷயத்தை எடுத்து பண்ணக்கூடிய ஒரு ஆள். இந்த ஒரு நிமிஷத்துக்கு இவரை பற்றி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இவர் பேர் கில்லர் அப்படின்னு காட்டுறாங்க. இவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. அவங்க 2 பேரும் எதுவும் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி இவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் என்ன பண்ணுவார்னா கில்லரோட இன்ஃபர்மேஷனை மட்டும் வாங்கிட்டு யார் என்னென்ன தெரியாது. இவர் ஒரு சேலஞ்சிங்காக பண்ணக்கூடிய ஒரு ஆள். த்ரில்லுக்காக பண்ணுறாருன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் இப்போ ராக்கு ஃபோட்டோ வருது. பார்த்தோன்னே எடுத்துகிட்டு ஃபேக்கான ஐடியெல்லாம் எடுத்துகிட்டு அவர் பாட்டு கிளம்பி வராரு. ராக்கு கொள்றதுக்கு ஒரு ஆளை கொல்ல போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு அந்த கில்லர் வந்துடுறான். அதுக்கப்புறம் இந்த சைடு போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம போலீஸ் 2 பேர் வந்து அந்த கேஸ் ஆஃபீஸர் 2 பேர் வந்து ராக்கோட ஒரு பழைய வீடியோ பார்க்காங்க. இவங்க ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம ராக்கு அவங்களோட பிரதரு அதுக்கப்புறம் ஒரு 4-5 பேர் சேர்ந்து பேங்க்கை கொள்ளையடிச்சிருக்காங்க. கொள்ளையடிச்சிட்டு நீட்டாக எஸ்கேப் ஆகிட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க கொள்ளையடிச்ச ஒரு விஷயம், இவங்க வந்து பணத்தை ஒரு இடத்துல பதுக்கி வச்சுருக்காங்க. அந்த பணத்தை அடிக்கிறதுக்கு இன்னொரு கேங் வந்து பிளான் போட்டு இவங்களே கட்டி போட்டு மிரட்டி பணத்தை வாங்கியிருப்பாங்க. பணத்தை வாங்கினது ஒரு பக்கம் இருந்தாலும் அவரோட பிரதரை சுட்டு ராக்கு கண்ணு முன்னாடி கொண்டுருவாங்க. அதுக்கப்புறம் ராக்கையும் ஷூட் பண்ணிடுவாங்க. ஷூட் பண்ணோடனே அந்த புல்லட் வந்து காது பக்கத்தில் வெளியே வந்திருக்கும். மூளைக்கு உள்ளே போயிருக்காது. மண்டையோட சைடில் வந்து காதில் வெளியே வந்திருக்கும். அதனால் அவர் உயிர் பழச்சி தப்பிச்சிருப்பார். அதுக்கப்புறம் இந்த ராபரி பண்ண கேஸ்க்காக அவரை உள்ளே தூக்கி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் ரிலீஸ் ஆகிருக்காரு. இதுதான் ஆக்சுவல் ஸ்டோரி. அதுக்கப்புறம் படத்தை கண்டினியூ பண்ணலாம். அடுத்து ராக்கு கொலை பண்ணுற ஆள் பார்க்குறது போகிறாரு. நம்ம ராக்கு தேடி வந்த ஆள் இந்த கிழட்டு போய் தான். இவன் என்ன பண்ணுவான்னா, பொண்ணுங்களை வந்து வயசானவன் முடியாத மாதிரி அப்படியே ஏமாற்றி நடித்து அந்த பொண்ணுங்களை நைஸாக வீட்டு கூட்டு வந்து ஜூஸில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து அவங்கள வந்து தப்பாக வீடியோ எடுத்து அந்த கேசட் மூலியமாக வந்து பணம் பார்க்கக்கூடிய ஒரு ஆள். இப்போ இப்படி தான் ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கான். கரெக்டாக வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ராக்கு வந்துடுறாரு. ராக்கு வந்து என்ன இதுன்னு கேட்காம இவனையும் போட்டு தள்ளுறாரு. ஆக்சுவலாக நம்ம ராக்கு கொல்ல போன கேங்கில் இவனும் ஒரு அந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோ கேசட்டை இவன் தான் எடுத்திருப்பான். அதுக்கப்புறம் அவனை போட்டு தள்ளிட்டு நம்ம ராக்கு வெளியே வராரு. வெளியே வந்தோடனே கில்லர் நம்ம ராக்கை ஷூட் பண்ணுறான். அதுவும் அங்கே தான் ஈஸி எஸ்கேப் ஆகி அவர் வெளியே ஓடிறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இந்த டேப் கேசட்டையே பார்த்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் புதுசாக இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீனு நம்ம கில்லர் சரியான டிப்ரெஷனில் போயிடறான். என்னன்னா கில்லரால் கொல்ல முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் கேர்ள் ஃப்ரெண்ட்டு புலம்பிட்டு இருக்கா. இல்லை உன்னால் முடியும், கண்டிப்பாக நீ கொள்ளுவ அப்படின்னு போய் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை மோட்டிவேட் பண்ணோன்னு. அதுக்கப்புறம் நம்ம ராக்கை கட்டுறாங்க. அவர் வந்து ஒரு மோட்டரில் தங்கிட்டு அந்த நியூஸ் போட்டு பார்க்குறாரு. கண்டிப்பாக நம்ம ஷூட் பண்ணால் செத்துட்டானா அப்படின்ற மாதிரி நியூஸை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. இவர் ஒவ்வொருத்தர் கொள்ளும் போதும் அப்படி தான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவார். நம்ம கில்லர்கிட்ட காட்டுறாங்க. நம்ம கில்லருக்கும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஆள் தேடி நம்ம ராக் வராரு. அவர் கையில் ஒரு டேட்டோ இருக்கிறத பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. பார்த்துட்டு அந்த ஆளை கொள்ள போகும்போது பப்புக்குள்ளே போயிடறாரு. பப்புக்குள்ளே எந்த ஒரு வெப்பன் எடுத்துகிட்டு போவோம் அளவு கிடையாது. அதனால் அவர் எல்லா வெப்பனையும் கார்லேயே வச்சுட்டு அவரை பின்னாடி ஃபாலோ பண்ணி போகிறாரு. அவர் என்னன்னா நேராக அவர் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறாரு. நம்ம ராக் அவரை ஃபாலோ பண்ணியே போய் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறாரு. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் சண்டை. அதுக்கப்புறம் கடைசியாக பின்னு மாதிரி கிடைக்குது. அதை வச்சு கழுதுலேயே குத்திட்டு வெளியே வந்துடுறாரு. கில்லருக்கு என்னென்னா அவரால் நிம்மதியாக தூங்கவும் இல்லை. வீட்டில் நம்ம ராக்கை கொள்ளாதுன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுருக்காரு. உடனே ஒரு கண் எடுத்து நைட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் ராக் வந்து அடுத்து லாஸ்ட்டாக குத்தி கழுத்தில் மட்டும் குத்திட்டு வந்தார் இல்லையா, அவர் வந்து பீக்ஸாக இருக்காரு ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. அவர் கன்ஃபார்மாக சாகலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் ரிட்டன் வராரு. ரிட்டன் கன் எடுத்துகிட்டு வந்து ஆப்ரேஷன் தேட்டரில் ஆப்ரேஷன் போயிட்டு இருக்கும்போது ஷூட் பண்ணி பண்ணுறாரு. எப்போ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி நேராக போயிட்டு இருக்காரு. கில்லர் கரெக்டாக அந்த இடத்துக்கு தேடி வந்துடுறான். கில்லர் வந்து ராக்கை ஷூட் பண்ணுறான்.
பட் ராக் வந்து திரும்பி ஷூட் பண்ண வாய்ப்பு கிடைக்கும் அவங்க ஷூட் பண்ணல, விட்டுட்டு போயிடுறாரு. அவர் கில்லர் கழுத்துலேயும் ஷூட் பண்ணதுனால அவரோட வீட்டுக்கே போகிறாரு. நேராக அவங்க அம்மாகிட்ட போய் புல்லட் சரி பண்ணுற மாதிரி பார்த்துட்டு அவங்க அம்மாவையும் பார்த்துட்டு வந்துட்டார். அவருக்கப்புறம் அங்கேருந்து அவரோட தம்பியோட அஸ்தி எடுத்துகிட்டு வேகமாக காரில் கிளம்புறாரு அடுத்த டார்கெட்டை தேடி. அடுத்த டார்கெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொற்பொழிவு கொடுக்குற ஒரு ஃபாதரு. இதுக்கு முன்னாடி அவன் கொள்ளை சம்பவங்கள் நிறையா பண்ணியிருந்தாலும் இந்த நிமிஷத்தில் திருந்தி நல்லவனாக இருக்கான். அதனால் வந்து சர்ச்சில் சொற்பொழிவு போயிட்டுருக்கு. அதை முடிஞ்ச உடனே தனியாக போய் மீட் பண்ணுறாரு. ஏன் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்டவொடனே, அன்றைக்கி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ஏன்னா இப்போ அப்படின்னு அதை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன், என்னை மட்டும் உயிரோடு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ராக் ரொம்ப நேரம் வச்சுட்டு கன் ஷாட் கேட்குது. என்னடா கொண்டுட்டான்னு பார்த்தா ஏதோ மன்னிச்சு விட்டார். சரி பிழைச்சிப்போ அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் தனியாக கரெக்டாக அந்த இடத்த கண்டுபிடிச்சி அவர் வந்துடுறாரு. வந்துட்டு இந்த மாதிரி போலீஸ் போர்ஸை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து தகவல் கொடுக்குறாரு. சப்போஸ் நான் உயிரோட வரலன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி மரியாதை கொடுத்துருங்க, எனக்கு என் குடும்பத்துக்கு சேர வேண்டியதான் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் அவர் மட்டும் தனியாக கிளம்பி போகிறாரு. அப்புறம் இருங்க நாங்கள் டீமோட வரோம் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை, அவர் கேட்காம அவர் பாட்டு நேரம் உள்ளே போயிடுறாரு. உள்ளே போனோன்னே அந்த கில்லர் நேராக வந்து சர்ச்சில் உட்காந்துருக்க நம்ம ராக் தலையிலே பின்னாடி கண்ணா வைக்கலாம். கண்ணா வச்சு கொண்டுருவா அப்படின்னு சொன்னோன்னே அவர் கண்ணில் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நேராக கில்லரை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் பின்னாடி வந்து அவர் கண்ணை வச்சு மிரட்டாரு. கடைசியாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட கண்ணை எய்ம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. நம்ம போலீஸ் ஆஃபீஸர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ராக்கோட தலையிலேயே ஷூட் பண்ணிடுறாரு. அந்த இடத்துலேயே நம்ம ராக்கு விழுந்துடுறாரு, ரத்தம்லாம் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ராக்கு ஆக்சுவலாக தலையில் ஷூட் பண்ணது அந்த வீடியோவில் இருக்காது. நம்ம ராக்கு தலையிலேயே ஷூட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேயே அந்த போலீஸ் தான். ஆக்சுவலாக உண்மை என்னன்னா இந்த போலீஸ் தான் இந்த பிளானுக்கே ஹெட்டு. இவனால தான் இந்த மாதிரி பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். ஏன்னா ஒன்றும் தெரியாத மாதிரி இந்த கேஸில் மாட்டிக்கக்கூடாது அப்படின்றனால கேஸை எடுத்து எல்லாத்தையும் கொண்டுட்டு சைலண்ட்டாக முடிக்கலான்னு பார்த்துட்டான். என்னால் இந்த டார்கெட்டை முடிக்க முடியல, ஏன் அவனை கொண்டீங்க அப்படின்னு கில்லர் கேட்டவொடனே போயிட்டான் அப்படின்ற மாதிரி எது சொல்கிறாரு. ஆனால் கில்லரால் அதை ஏற்றுக்கவே முடியல. எனக்கு வேலையை கொடுத்தவட்ட நான் முடிக்கல, தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த கில்லரை போலீஸ்கிட்ட சொன்னோன்னே, இல்லை நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரூபாயை கொடுத்தோன்னே அதை வாங்கலை. ஏன்னா நான் டார்கெட் கம்ப்ளீட் பண்ண அதனால் என்னால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி கில்லர் சொல்லிட்டு போயிடறான். இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் எல்லாமே இங்கே வந்து பார்க்குறாங்க. அந்தோடனே அவர் சந்தோஷமாக டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. அங்கேருந்து டப்புன்னு ஒரு கன் ஷாட்டு யாருன்னு பார்த்தா நம்ம ராக்கு. இங்கே என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி மண்டையில் ஷூட் பண்ணதுனால அவருக்கு ஒரு மட்டன் பிளேட்டு தலையில் வச்சுருக்காங்க. அது தெரியாமல் பின்னாடி மண்டையிலேயே ஷூட் பண்ணியிருக்காங்க. அவர் எப்படியோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி மறுபடியும் வந்து இவனை இந்த போலீஸ் ஆஃபீஸரை போட்டு திட்டாரு. அதுக்கப்புறம் நேரடியாக வேகமாக கார் எடுத்துகிட்டு அவர் கிளம்பிடுறாரு. கிளம்பி போய் அவரோட தம்பியோட அஸ்தியை கடலில் கரைக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த இடத்துலையே இந்த படத்துக்கு இண்டு கார்டு போடுறாங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், வேறு என்ன மூவி போடலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இப்போ